வாழ்க வளமுடன். இன்றைக்கி காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை பெஞ்சு வெயில் அடிக்கிறனால இப்போ எங்களுக்கு இயற்கையான காளான் கிடச்சிது. நான் அதை மேல் தொலி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இது எங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு, இன்னொன்று தம்பிக்கு காரம் இல்லாமல் கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு அது நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நான் நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கொத்து கருவேப்பில், அதுக்கப்புறம் 6 வரமிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயம் வணங்கும் போதே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டேஜில் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்திக்கங்க. நான் மறந்துட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி பொடி எண்ணெயில் வதங்குச்சு அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் போட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சில திங்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் அது கூடயே சேர்த்தி நீங்கள் வணக்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் நிறம் மாறினதுமே எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் பொட்டுக்கல்லையோ இல்லை முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துனீங்க அப்படின்னா குழம்பு கெட்டியாக வரும். முந்திரி பருப்பு சேர்த்தும் போது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதே பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பில், கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா இதெல்லாம் போட்டுக்கோங்க. கூட நான் கழுவி வச்சுருக்க காளான் சேர்த்துருக்கேன். காளான் 2 நிமிஷம் வணக்குனீங்க அப்படின்னா அதுவே தண்ணி விடும். தண்ணி நல்லா சுண்டுற நேரத்தில் கொஞ்சம் காளானுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான காளான் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பட் பூரி சப்பாத்திக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. நாங்கள் இன்றைக்கி காலைல டிஃபன் தோசைக்கும் ஆஃப்டர்நூன் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம். இந்த காளான் கிடச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குகிற காளானும் இந்த மெத்தடில் செய்யலாம். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.